நான் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர். சென்னைக்கு வந்தது வந்து இந்தியா ஆடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. பஞ்சாப் வந்து ஹாக்கியோட கப்புன்னு சொல்லுவாங்க. தெருக்கு தெரு மூலைக்கு மூலையெல்லாம் வந்து விளையாடுவாங்க. அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோவில்பட்டியை வந்து ஹாக்கியோட ஹப் அப்படிம்பாங்க. ஹாக்கியோட மையம் அது, சரிங்களா? அதனால் வந்து பிறக்கும் போதே ஒரு 2 வயசாகி 3 வயசாகிற பசங்களாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டிக்கை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, ஒரு குச்சி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. 5 வயசு ஆகும்போது கிரவுண்டில் போட்டுருவாங்க. சென்னை கிருத்துக்குளிரில் படிக்கும்போது என்னுடைய அண்ணன், நான் இவ்வளோ தூரம் இப்போ எழுத வந்துடுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் தான். 2 அண்ணங்க இருந்தாங்க. ஒரு அண்ணன் ராமசுப்பு, இன்னொரு அண்ணன் வந்து நாமுத்துக்குமார், இறந்து போனார் இல்லைங்களா, நாமுத்துக்குமார். இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய முறையில் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. 4ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னோடய கவிதை ஒன்று தினமலரில் வெளியில் இருந்திருக்கு, வாரமலரில் வெளியாக இருக்குது. ஸோ அப்போ இருந்து எனக்கு ஒரு ஆர்வம் எழுதுறது இருந்தது. ஆனால் மேஜரான ஆர்வம்ங்கிறது ஸ்போர்ட்ஸ் தான். அப்போ தான் நீங்கள் ராமசுப்புன்னு சொல்கிறது வந்து வேறு யாரும் இல்லை, இப்போது டைரக்டர் ராம் இருக்கார் இல்லைங்களா, டைரக்டர் ராம் அவர் தான் அண்ணன். அவர் தான் என்னுடைய இமீடியட் சீனியர் அவர் காலேஜில். ஸோ அவருக்கும் எனக்கும் இடையில் எனக்கும் வந்து குரோம்பேட்டையில் வச்சு ஒரு பெரிய பைக் ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் என்னுடைய கிளாவிக்கல் போன் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கேப், படுத்த படுக்கையாக வீட்டிலே இருக்க வேண்டியது 2 வருஷம் கேப்பு. இனிமேல் வந்து மறுபடி நான் என் உடலை வந்து தேத்தி மறுபடியும் வந்து கேட்டிங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு களத்துக்குள்ளே நுழைய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது நிதர்சனங்கிறது வந்து நுழைய முடியாதுங்கிறது எனக்கு தோணிருச்சு. அதனால தான் நான் அதை தூக்கி போட்டு ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கி போட்டு இனிமேல் வந்து எனக்கு வந்து படிப்பு தான் எழுத்து தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது வந்து அப்புறம் தான் முடிவு பண்ண ஆரம்பித்தேன். முதல் நாள் வரைக்கும் வந்து படிப்பு மேலே எந்த ஆர்வமே இல்லாமல் கிரவுண்டு காலையில் எழுந்திரிச்சா கிரவுண்டு, ஈவினிங் போனால் கிரவுண்டு, மற்ற நேரத்துலலாம் சும்மாவே இருந்துட்டு இருந்தேன். வந்து திடீர்னு படித்தே ஆகணுங்கிற போது வந்து கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா, ஒரு மனிதனுக்குள்ளே நடக்குது இல்லையா, வெறித்தனமாக படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்போ இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. வேறு களங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுல மைண்டில் இருக்குது. அது சம்டைம்ஸ் சில நேரங்களில் ட்ராப்பாக கூட, அந்த ஒரு ட்ராப்பு தான், மாட்டிக்க கூட செய்யலாம். சில நேரங்களில் அது துயரமாக கூட மாறலாம். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நினைட்டீங்கன்னா வேறு களங்களில் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் எந்த களங்களுமே நான் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயத்தை நான் எழுதவே கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா எழுத்தாளர்களோட அதிகமான வாழ்க்கை அனுபவங்களை கொண்ட வாசகர்கள் கூட்டம் வந்து வந்திருக்குது. ஸோ அந்த வாசகர் கூட்டத்தை திருப்திப்படுத்தணும்னா நம்ம குட்டிக்கரணம் போட்டு தான் ஆகணும். புதுசாலாம் குட்டிக்கரணம் போட்டு தான் ஆகணும். அதை வந்து நம்ம அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. நேர்மையாக என்ன நடக்குதோ ஏழ்மையாக இருக்கிறத வந்து என்ன எழுத்தாளன் தன்னோட பெர்ஸ்பெக்டிவோடு சேர்த்து வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு அனுபவமாக கடத்துறது அப்படிங்கிறது, அது ஒரு நேர்மையான அனுபவமாக கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன். அதுதான் வலிமை அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நான் முன்னாடி இருந்தே எனக்கு வந்து ஒரு மீன் கடை, மீன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது. அதாவது உலகமே வந்து ஹோம் டெலிவரி நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. ஸோ வந்து நான் மீனை ஹோம் டெலிவரி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து உண்மையாகவே நிறைய பேர் வந்து சிரித்தாங்க. அது எப்படி மீனை வந்து ஹோம் டெலிவரி கொடுக்க முடியும், வெட்டிலாம் எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்லாம் நிறைய கேட்டாங்க. ஏன் ஒரு மாடர்னான அவுட்லெட், இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு சின்ன ஸ்மெல் இருக்குதா, இங்கே உட்காந்து சாப்பிட கூட செய்யலாம், இங்கே உட்காந்து நம்ம தரையில் கூட உட்காரலாம், அந்தளவுக்கு ஒரு கிளீனினஸோடு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு மீன் கடை, அதுவும் ஃப்ரீ ஹோம் டெலிவரிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீமாக இருந்தது. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கினோம். சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அண்ணா ஸ்டேடியம் வந்து எழுதலாம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தோணிக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னா எழுத்தை வந்து முழு நேர தொழிலாக வச்சுக்கிட்டு அதுதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே காசு கிடைக்காதுன்றது தெரிஞ்சு போச்சு. இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு கட்டுரை முக்கி எழுதுனா கூட இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு புக்கு டாப் சேல் ஆனால் கூட எவ்வளோ கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் உட்காந்து நான் எழுத்த முழு நேராக தொழிலாக பண்ணுவேன். நீங்கள் தான் மறுபடியும் புதுமை பித்தன் காலத்திலேருந்து பாரதி காலத்திலேருந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருக்கு இந்த உலகம். மறுபடியும் நான் உட்காந்துட்டு நான் முழு நேர எழுத்தாளர் ஆவேங்கிறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம ஏன் வந்து ஒரு நிதர்சனம் இதுதான் அப்படிங்கும்போது என்ன கேட்டிங்கன்னா புதுசாக வந்து என்ன கேட்டிங்கன்னா இதை எழுத்த முழு நேர தொழிலாக வைக்காமல் உங்களுடைய ஹாபியாவோ இல்லை உங்களுடைய தேடுதலுக்கான ஒரு கருவியாகவே வச்சுக்கிட்டு வேறு தொழில் பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். முழு நேர எழுத்தாளர் நான் ஆவேங்கிற தப்பை மட்டும் யாரும் வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரைட் இன்னர் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேமையே வந்து கண்ட்ரோல் பண்ணுற பொசிஷன் சொல்லுவாங்க. என்னென்னா ஹாக்கி கிரவுண்டில் நீங்கள் மற்ற பொசிஷன்லாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 360 டிகிரி வந்து தெரியாது. ஸோ வந்து இந்த ரைட் இன்னர் பொசிஷன்னா வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான பொசிஷன். என்னுடைய கோச் வந்து குமார் கோச், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இங்கே நீலகிரியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவரை. நான் ஏதாவது பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவரை நான். ஏன்னா ஏன் இவ்வளோ கில்ட்டோட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி என்னுடைய கோச்சோட பொசிஷன் வந்து ரைட் இன்னர். ஸோ வந்து ரைட் இன்னர் அது திருநெல்வேலி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் விளையாடின ரைட் இன்னர்கள் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக ரைட் இன்னர் ஆடின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டில் வந்து சைன் பண்ணாத ஒரே ஆள் நான் தான். ஸோ அதில் நான் சைன் பண்ணல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு துறையில் வந்து பெரிய ஆளாகிட்டு தான் போய் என்னோடய கோச்சை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன்.